அந்த எதிரி எந்த ஊரில் இருக்கிறானோ அந்த ஊரில் இருக்கக்கூடிய மயானத்தில் குழி தோண்டி பறிச்சுட்டு வந்துட்டாங்க அப்படின்னா அந்த எதிரி ஒரு குடம் தண்ணியில் 3 அல்லது 6 எண்ணிக்கையில் ஊமத்தம்பூவை போட்டு நல்லா ஊற வச்சு. ஆதி சித்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம், இயற்கையை பாதுகாப்போம். ஊமத்தம்பூ ரகசியம். ஊமத்தம்பூவை 2 விதத்தில் பயன்படுத்தலாம். ஒன்று, கோர்ட்டு கேஸு பிரச்சனை சார், கோர்ட்டு கேஸில் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது, எனக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான தீர்ப்பு எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னா, திங்கட்கிழமை நாட்களில் ரொம்ப பழமையான சிவாலயத்தில் ஒரு 27 எண்ணிக்கையில் ஊமத்தம்பூவை கொண்டு போய் கொடுத்து அந்த ஊமத்தம்பூவை வந்து சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ண சொல்லிட்டு வரணும். இது மாதிரி தொடர்ந்து திங்கக்கிழமை ஒரு 6 திங்கக்கிழமையிலேருந்து 9 திங்கக்கிழமைகள் தொடர்ந்து நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா எப்படிப்பட்ட கோர்ட்டு கேஸ் பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஈஸியாக ரிலீஸ் ஆகும். இது வந்து திங்கக்கிழமை ஊமத்தம்பூ பரிகாரம். சனிக்கிழமை அதே ஊமத்தம்பூவை சனிக்கிழமை நாளில் அதே சிவனுக்கு நீங்கள் போட்டு அர்ச்சனை பண்ணீங்க அப்படின்னா எப்படிப்பட்ட எதிரியாக இருந்தாலும் சரி, எதிரி எந்த ரூபத்தில் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும் சரி, அதை பற்றி கவலைப்பட தேவையில்ல. எதிரி தொல்லைகள் வந்து நம்மளை மீட்டு கொண்டு வரதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். எதிரி தொல்லைகள் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளை ரிலீஸ் பண்ணி விட்டுரும். ஊமத்தம்பூ என்னமோ ஒன்று தான், ஆனால் இந்த 2 வேலைகளையும் செய்யும். இதோட ஒரு பெரிய ரகசியம் என்னன்னா, முதல் நாள் இரவே ஊமத்தம்பூக்களை பறிச்சுட்டு வந்து ஒரு குடம் தண்ணியில் 3 அல்லது 6 எண்ணிக்கையில் ஊமத்தம்பூவை போட்டு நல்லா ஊற வச்சு அடுத்த நாள் வந்து அந்த தண்ணியில் குளிச்சுட்டு வந்தீங்கனாலுமே ஆட்டோமேட்டிக் எப்படிப்பட்ட எதிரிகள் தொல்லைகளாக இருந்தாலும், அதே சமயத்தில் எப்படிப்பட்ட வறுமையான சூழ்நிலைகளாக இருந்தாலும் அது எல்லாத்தையும் மாற்றி நம்மளை வசீகரமான ஆளாக கொண்டக்கூடிய தன்மை அதற்கு உண்டு. ஊமத்தம்பூவுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் உண்டு. கரு ஊமத்தை ஒரு மாதிரி வேலைகளை செய்யும், வெள்ளை ஊமத்தை ஒரு மாதிரி வேலைகளை செய்யும், பொன் ஊமத்தை ஒரு மாதிரி வேலைகளை செய்யும். ஒவ்வொரு ஊமத்துக்குள்ளார மிகப்பெரிய ரகசியங்கள்லாம் இருக்குது. அந்த காலகட்டங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து நிறைய பதப்படுத்தல் முறையெல்லாம் செய்கிறாங்களே, அப்போல்லாம் வந்து இறந்து போயிட்டாங்கன்னா அந்த உடம்பு கொஞ்சம் கெடாத இருக்கிறதுக்காக என்ன செய்வாங்க அப்படின்னா, பலா மரத்தில் பால் எடுத்து மூக்குகளை விட்டுருவாங்க. இறந்து போனவங்க மூக்குகளை விட்டாங்கன்னா அந்த மாதிரிலாம் இருக்குன்னுலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பழைய மனிதர்கள்லாம் சொன்ன விஷயங்கள். அது மாதிரி கருவூமத்தை வச்சு நிறைய வேலைகள்லாம் செஞ்சுருக்காங்க. கருவூமத்தங்காயை வச்சு மயானத்தில் பெரிய வேலைகள்லாம் செய்யலாம். எதிரிகள் தொல்லை பயங்கரமாக இருக்குது அப்படின்னா அதற்குண்டான ஒரு எந்திரம் இருக்குது. அந்த எந்திரத்தை அந்த எதிரி பேரை போட்டு எழுதி அதை கருவூமத்தங்காய்க்குள்ளார வச்சு அடைச்சி கருப்பு நூல் சுற்றி அந்த எதிரி எந்த ஊரில் இருக்கிறானோ அந்த ஊரில் இருக்கக்கூடிய மயானத்தில் குழி தோண்டி பறிச்சுட்டு வந்துட்டாங்க அப்படின்னா அந்த எதிரி இருக்கிறடம் தெரியாமல் போயிடுவான். அவனை பற்றி தகவலே வராது, அவன் நம்மளை பற்றி நினைக்கவே மாட்டான், நம்மளை பற்றி யோசிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்காது, அந்த ஊரை விட்டு வெளியூர் கூட போயிடுவான். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை மாற்றி கொடுத்துரும். இந்த மாதிரி ஊமத்தை வச்சு நிறைய வேலைகள்லாம் செய்யலாம். மிகப்பெரிய திருஷ்டி தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கும் ஊமத்தங்காய் தான் பெரிய. ஊமத்தங்காயை வந்து தலையை சுற்றி எலுமிச்சம்பழத்தோட பவர் அதிகம் ஊமத்தங்காய்க்கு. அந்த மாதிரி பண்ணிங்கனாலும் நிறைய வேலைகள்லாம் நடக்கும். ஸோ ஊமத்தை வந்து பெரிய ரகசியங்கள் உள்ளடக்கியது. ஊமத்தை பயன்படுத்தி நிறைய வேலைகள் செய்யலாம். பயன்படுத்துங்கள், பலனடையுங்கள். நன்றி.